இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா சிவசேனா பிஜேபியும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் ஜனதாதளும் காங்கிரஸும் எதிர்த்து போட்டிட்டாங்க தேர்தலில். ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதே போன்று தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டிலையும் கடுமையாக விமர்சனம். திமுக செய்யாத விமர்சனமா காங்கிரஸை கடந்த காலத்தில் கடுமையா இந்திரா காந்தி எப்படி விமர்சனம் செஞ்சாங்க திமுக? அப்போ முடிக்கிறமா வேணாமா? நீங்க அமைதியா கேட்கறேன்னா பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லிட்டு நான் பதில முடிச்சிட்டு நான் அமைதியா நான் கேட்கிறேன். ரொம்ப ஆவேசப்படுறீங்க. தண்ணி கொடுப்பா அவருக்கு. தண்ணி கொடுப்பா அவருக்கு. ரொம்ப டென்ஷனா இருக்கிறார். தண்ணி கொடு. நான் முடிச்சிடறேன். நான் முடிச்சிட்டு நான் பதில் நான் என்ன சொல்லிட்டு உங்ககிட்ட அமைதியா கேட்கிற மாதிரி இருந்தாலும் நான் அமைதியா பதில் சொல்றேன். நிச்சயமா சொல்றேன். திமுக இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ணாங்க. கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. நெடுமாறன் அந்த அப்பதான் காப்பாத்தினார். அடிச்சாங்க. ரத்தம் ஒழிச்சு அந்த ரத்தம் என்ன சொன்னாங்க? அதுல எப்படி ரத்தம் வந்ததுன்னு சொன்னாங்க. என்ன விமர்சனம் பண்ணாங்க தெரியும்? திமுக சொல்லக்கூடாது. மாதவிடாய் அதனால ரத்தம் வருதுன்னு அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க இந்திரா காந்தியை. இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்திருக்காங்க. அப்படி கடந்த காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து தான் அவர்களை இயக்கத்தை தொடங்கினார்கள். பிறகு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார். ராஜாஜி அவர்கள் இவர்களை கைது செய்தார்கள். அண்ணா அவர்களை பிறகு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒன்றாக சேர்ந்துதான் அணுகினார்கள். இப்போ இங்க தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளாம் எடுத்துக்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் விமர்சனம் செய்யலையா? அதை விட அவரை விட கடுமையாக விமர்சனம் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸை விமர்சனம் செய்யலையா திருமாவளவன் அவர்கள்? இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களே, அதில் ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு முன்பு தொடர்ந்து காங்கிரஸ் விமர்சனம் செய்தார்கள். திமுக விமர்சனம் செய்தார்கள். அவர்கள் ஒன்னா இருக்கிறாங்க. வைகோ அவர்கள் அவர் சொல்லாத விமர்சனமா திமுக பற்றியும் காங்கிரஸ் பற்றியும் அவர் இன்னைக்கு ஒன்னா இருக்கிறாங்க. அப்போ கேரளாவிலேயும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரும் புறமா இருக்கா, இங்கே ஒன்றா இருக்கிறாங்க. ஆக விமர்சனம் நாங்கள் செய்தோம். அது தப்பு. நான் மறுக்கல. நான் அப்போ விமர்சனம் செய்தால் நாம் கூட்டணி சேரக்கூடாது ஏதாவது இருக்கா? ஆக தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் மற்ற கட்சியோட விமர்சனம். இப்போ திமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. அவங்க கூட திமுக கூட்டணியில் போனாங்க. எல்லாமே எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம், இந்த தேர்தலோட நோக்கமே தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சார் விமர்சனங்கிறது சார் சார் விமர்சனம் சார் 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 ஒரு நிமிஷம் சார் 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 1 செகண்ட் சார் சார் பாமக விமர்சனம் மட்டும் செய்யல. பாமக ஆதாரபூர்வமாக ஊழல் புகாரை ஆளுநர்கிட்ட கொடுத்திருந்தீங்க. குறிப்பா உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்தீங்களா? என் பேர் கோகுல், நியூஸ் 18 டிவி ரிப்போர்ட்டர். ஏற்கனவே தந்தி டிவி, மக்கள் டிவில எல்லாம் இருந்திருக்கேன். அதாவது ஆளுநரிடம் அடுத்தது வேற எந்த டிவில அதுக்கப்புறம் சரி சரி ஆதாரபூர்வமான ஊழல் புகாரை எடுத்து வச்சிருந்தீங்க. மற்ற கட்சிகள்லாம் சொல்லல, நேர ஆளுநரை சந்திச்சு ஒரு புத்தகமா வெளியிட்டிருந்தீங்க. குறிப்பா குட்கால இருந்து முட்டை கொள்முதல் ஊழல்ல இருந்து அடுக்கிக்கிட்டே போலாம் உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை. இந்த ஊழல் கூட்டணியோட நீங்க சேருவதற்கான காரணம், இப்ப இந்த தேவை என்ன? இந்த ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்களை ஏன் அமைச்சரவையிலிருந்து நீக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட நீங்க வலியுறுத்தல. அதே போல பாமக இடைத்தேர்தலுக்கு முரண்பாடா தொடர்ந்து அந்த கருத்துக்களை, இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம், யாருக்கு ஆதரவு இல்லைங்கிறதுல ஒரு முடிவுல இருந்தீங்க. அதிமுகவோடு அந்த இடைத்தேர்தலை 21 தொகுதிக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஏற்பட காரணம் என்ன? 2வது கேள்வி. 3வது கேள்வி நேரடியாக 2 கேள்வி போதாதா? அதுக்கு மேல வேண்டாம். 2 கேள்வி மற்றவங்க கேட்க விடுங்க. கேளுங்க, பதில் சொல்லுங்க. இப்போ ஆளுநரிடம் நாங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் கொடுத்தோம், அது உண்மைதான். இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு, யார் தவறு செய்தாலும் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்னைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மாறவில்லை, மாறப்போவதும் கிடையாது. ஒன்று அது நீங்க இந்த இல்ல இல்ல இப்படி இப்படி இப்போ யாராவது இப்ப இரு ஏதாவது ஒண்ணு கேளுங்களேன். இருங்க கேளுங்களேன். இது தமிழ்நாட்டை சார்ந்த
இப்போ இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் போய் சொல்லிட்டேன். ஒரு கட்டுப்பாடு ஊடகம் தான் அதிக கட்டுப்பாட்டில் இருக்கீங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டா எப்படி அது? அடுத்தது நான் ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, என்ன அது? சொல்லிட்டு நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்தது ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்குறேன் நான். அதுதான் நான் பதில் சொல்லிட்டேன். நான் அடுத்தது கேள்வி கேளு சார். அன்புமணி சார், இடைத்தேர்தல். இப்போ இடைத்தேர்தலுடைய நிலைப்பாட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு 2010 பெண்ணாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என நாங்கள் அறிவித்தோம். அந்த அறிவிப்பின் காரணமாக நாங்கள் இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை. ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அந்த முடிவை நாங்கள் சொல்லலை. நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். அன்புமணி சார், இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு சொல்லுங்க மதி. இல்ல, இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தீங்க. அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லா கூட்டணியும் சொல்லியிருந்தீங்க. இந்த எல்லா கட்சியில இருந்து மாறுபட்டதான் பாமகன்னு சொல்றீங்க. இப்போ இதன் மூலியமா மற்ற கட்சிகளும் உங்களை மாதிரியே மற்ற கட்சிகளை மாதிரியே தான் நாங்களும் ஒரு சராசரி கட்சின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாவது, இத்தனை நாட்கள் அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி எல்லாம் பேசுனீங்க. இப்போ பிரச்சாரம்னு வரும்போது என்ன மாதிரியான வியூகத்தில் இருக்கும்? எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க? அதாவது முதல்ல இந்த கூட்டணி சேருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவில் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். புரியுதா? அது மட்டுமல்ல, நாங்கள் போராடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம், போராடுவோம். அதில் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இந்த தேர்தல் சம்பந்தமாக இது தேர்தல் தொகுதி உடன்படிக்கை. இதனால எங்க கொள்கைகள் நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. எங்களுடைய பாலிசி, எங்களுடைய ஐடியாலஜி நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. வலியுறுத்துவ இடத்துல வலியுறுத்துவோம், போராட இடத்துல போராடுவோம். அது தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். நாங்கள் அடுத்தது 2004 திமுக கூட்டணி, 2006 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் போட்டியிட்டோம். அப்பொழுது திமுகவை நாங்கள் கடுமையாக விமர்சனம் செய்தோம். கலைஞர் அவர்கள் சொல்வார், தைலாபுரத்திலிருந்து தைலம் வருகிறது என்று. அந்த அளவுக்கு நாங்கள் திமுகவை கூட்டணியில் இருந்து கடுமையாக விமர்சனம் செய்து, எதுக்கு விமர்சனம்? தமிழ்நாட்டின் நலன் கருதி விமர்சனம் செய்தோம். அதே போன்று பாஜகவும் நாம் விமர்சனம் செய்தோம். ஏன்னா தமிழ்நாட்டின் உரிமைகளை நாங்கள் எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அப்போ வெளியில இருந்து செஞ்சோம், இப்போ உள்ள இருந்து அழுத்தம் கொடுப்பது இன்னும் சுலபம். அந்த வகையில தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களுடைய போட்டி ஊடகம் சன் டிவி செய்தியாளர் ஈவேரா பேசுறேன். சார், இப்போ நீங்க கடந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க, குறிப்பா டாக்டர் ஐயா சொன்னாரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது பெற்ற தாயோடைய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க மத்திய மாநில அரசாங்கம் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இப்போ தேர்தலில் கூட்டணி மாற்றத்திற்காக இப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம், இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது உங்களுக்கு நெருடலாவோ இல்ல நெருக்கடியாவோ இல்லையா? நிச்சயமா கிடையாது. எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது. மக்கள் ஏத்துட்டு, அதுதான் தட்ஸ் ஆல் கவுண்ட்ஸ். அவ்வளவுதான். உங்களை சொல்றேன், உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்றேன். நீங்க தான் கேள்வி கேட்டீங்களே. சார் வணக்கம். சார் ஹலோ சார். உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலையே இல்லை. அது மக்களுக்கு பிடிச்சா எங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, அவங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, கூட்டணிக்கு பிடிச்சி. சார், திஸ் இஸ் ராம்குமார் ஃப்ரம் நியூஸ் எக்ஸ். சார் this is Ramkumar from News X. நீங்கள் இப்போ சிவசேனா, பிஜேபி அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்காட்டாக சொன்னீங்க. சார், விமர்சனம்ன்றது வேற. நீங்கள் ஒரு திமுக மாதிரியே ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக நீங்கள் கவர்னர்கிட்ட 27 அமைச்சர்கள் மேலே ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்தீங்க. விமர்சனம்ன்றது வேற, ஒரு குற்றச்சாட்டுன்றது வேற. நீங்கள் பிஜேபி அண்ட் தமிழ் அண்ட் ஏடிஎம்கே பார்ட்டி இந்த லாஸ்ட் இந்த ரூலிங் டர்னரில் நீங்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு பல சந்தர்ப்பங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சிகளோட நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டிய காரணம் என்ன? எந்த சமரசத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை பண்ணுறீங்க? ரெண்டாவது, இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க, நாங்கள் உள்ளே இருந்து தான் நாங்கள் அவங்க கிட்ட எதிர்ப்போம் சொல்லி. ஊழல்வாதிகள் கூட சேர்ந்து நீங்கள் என்ன விதமாக நீங்கள் எதிர்க்க போகிறீங்க? அதை
அதாவது உங்க கேள்விக்கு தான் நான் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணி வைத்திருக்கின்றோம் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தெளிவா விளக்கி தான் நான் சொல்லியிருக்கிறேன். சார் அதுல விளக்கமே எதுவுமே இல்லை சார். அதுல சார் அன்புமணி சார் இன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு என்னன்னா, ஆளுநர் கிட்ட கொடுத்த அந்த பெட்டிஷன் நிச்சயமாக அதில் ஏதாவது விசாரணை நடத்தி உண்மை இருந்தால் அதை செய்தவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்களுடைய நிலைப்பாடு. வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? இல்ல வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. இல்ல வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க? See, what I am telling you today is, yes, we have given a list to the governor to investigate, and if true, to take action. We still stand by that. ஊடகம் இவ்வளோ கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறீங்க நீங்க, அவ்வளோ ஆவேசமா இருக்கிறீங்க. அவருக்கும் தண்ணி கொடுப்பா கொஞ்சம். ரொம்ப அப்படியே பதட்டமா இருக்கிறீங்க. ஜாலியா இருங்க, கேஷுவலா இருங்க. என்ன அதனால என்னமோ நீங்க எலெக்ஷன் நிக்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ இதுல இருக்கிறீங்க. நாங்க தான் நிக்கிறோம், எலெக்ஷன் நிக்கிறோம். நாங்க தான் மக்களை சந்திக்கணும், போட்டியிடணும். I'm coming to that. I'm coming to that. Okay. So we have given a list to the governor, and the governor has at the time said to us that I will read word by word, and if prima facie if I find anything, I will take severe action. We stand by that. Sir, this is Shabir from Times Now, sir. You have said in the past that the Gutka scam needs to be investigated and the corruption allegations against AIADMK ministers needs to be investigated. And Gutka scam பத்தி மிக கடுமையா விமர்சனம் செய்த ஒரு கட்சி பாமக, and you yourself are an anti-tobacco activist and someone who has been fighting against tobacco. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல குட்கா அலிகேஷன்ல என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய அமைச்சர்களோட நீங்க கூட்டணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கொடுத்த 10 கோரிக்கையில ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிக்கணும். ஏன்னா நீங்க கவர்னர்கிட்ட கொடுத்த பட்டியல்ல இருக்கக்கூடிய 24 அலிகேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமானது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்கணும், விசாரித்தால்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு ஷரத்தை நீங்க ஏன் வைக்கல? கவர்னர் கிட்ட கொடுத்திருக்கிறேன். இல்ல இவங்க கிட்ட கொடுத்து என்ன பண்ணணும்? அது கவர்னர் தான் அது நடவடிக்கை எடுக்கணும். இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நீங்க இப்ப குட்கா ஸ்கேம் கேள்வி கேக்குறீங்களா? தெரியல. இல்ல குட்கா ஸ்கேம் எடுத்துக்கங்க. No, I am saying like you have been someone who has been opposing Vijay Bhaskar, who wants Vijay Bhaskar to be dropped from the cabinet. And why are you now aligning with him? Let the CBI inquire, and if they bring out evidences of corruption, I will be the first to ask them to take severe action and step down. So, இப்போ evidence இல்லன்னு நினைக்கிறீங்களா நீங்க? Investigation is going on. Do you think AIADMK is corrupt or not? See, investigation is going on. ஊழல் மிகுந்த கட்சியா இல்லையா? Investigation is going on. அதிமுகல ஊழல் இருக்கா இல்லையா? Natural conclusion, and then I will give you a comment. என்னோட கேள்வி, நீங்க do you still believe? You want to preempt it? இல்ல do you still believe that there is corruption in AIADMK government? Whatever it is, like investigation or whatever it is going on, let it come to its conclusion, and then we'll sir the question is very simple, sir. Sir, சங்கரன் from மாலை தமிழகம். சார், தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. தேர்தல் வர நேரத்தில் மட்டும் கரெக்டாக கூட்டணிக்கு போயிடுறீங்க. இது மக்களை முட்டாளாக்குற செயல் நீங்க நினைக்கலையா? ரெண்டாவது இது நீங்க கூட்டணியை தேர்தல் வர நேரத்தில் நாங்கள் முடிவு பண்ணிக்கோன்னு நீங்க ஆரம்பத்துலேருந்தே சொல்லலாமே. இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு தானங்க நான் 20 நிமிஷம் விளக்கம் சொன்னேன். நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க அப்போ? இதுதான் தெளிவா எதுக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தனியா போட்டியிட்டோம், 8 ஆண்டு காலம் நான் முடிவு பண்ணிருக்கேன், நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இப்ப திருப்பி சார், அந்த அதிமுக பாமக கூட்டணியை பணநல கூட்டணி விமர்சிச்சிருக்காரு ஸ்டாலின். அதே மாதிரி நீங்க அதிமுக கூட பேசுறதுக்கு முன்னாடி திமுக கூட பேசுனீங்களா இல்லையா? அதாவது இந்த தேர்தலில்
அதிமுகவுடன் பாமக ஏன் இந்த மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வைத்தது என்பது தொடர்பான விளக்கத்தை அன்புமணி ராமதாஸ் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது செய்தியாளர்கள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்திய பாமக, அது தொடர்பாக ஆளுநரிடம் புகார் அளித்த பாமக தற்போது ஏன் கூட்டணி அமைத்தது என்பது போன்ற பல கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்பி வருகிறார்கள். அது குறித்த பதில்களையும் அவர் வழங்கி வருகிறார். தமிழ்நாட்டின் நலன் கருதி மட்டுமே தற்போது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்ததாகவும், கடந்த காலங்களில் இதேபோன்று திமுக காங்கிரஸ் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்ததாகவும், அதேபோன்று பாரதிய ஜனதா மீதும் திமுக பல விமர்சனங்களை முன்வைத்ததாகவும் அவர் கூறியிருந்த நிலையில் பல செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் விளக்கம் அளித்து வருகிறார். அது குறித்த செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதனால தான் இவ்வளோ ஆவேசப்படுறேன். உங்க தலைவரோட இப்படி ஆவேசப்பட மாட்டேன் நினைக்கிறேன். அதனால எல்லா பிரதான கட்சிகளும் எங்களை அணுகினார்கள். ஐயா அவர்கள் நான் சொன்னது போன்று எங்கள் கட்சி தொண்டர்கள், எங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்து எங்கள் கட்சியில் இருக்கின்ற பெரும்பான்மையான தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாம் அதிமுகவுடன் போக வேண்டும் என்று ஐயாவை வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் அதிமுகவுடன், அது ஒரு காரணம், சென்றது ஒரு காரணம். ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றார்கள். ஒருவேளை அவர்களுடன் நாங்கள் செல்லவில்லை என்ற ஆதங்கத்தால் அப்படி விமர்சனம் செய்யலாம். அடுத்தது, எங்கள் அணி நிச்சயமாக பெரும் வெற்றி பெறும் என்று முன்பே ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த தோல்வி பயத்தாலும் எங்கள் மீது அவதூறுகளை வீசிக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் அவரை மறு விமர்சனம் செய்ய மாட்டோம். Andumani sir, this is Pramod from Mirror Now. I have two questions. First one is that நீங்க இப்போ கூட்டணி சேர்ந்ததுக்கு என்ன சொன்னீங்கன்னா all across India எல்லாரும் திட்டிட்டு எப்படி வந்து ஒண்ணா சேர்ந்தாங்கன்னு சொன்னீங்க. பட் உங்களுடைய டேக் லைனே வந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி. அதோடைய சிச்சுவேஷன் இப்போ என்ன? செகண்ட் திங், நீங்க விமர்சனம் மட்டும் பண்ணல, அந்த வீடியோஸ் எல்லாம் வைரலா போய்கிட்டு இருக்கு, பயங்கரமா பேசிருக்கீங்க. அது அவர் பண்ணிருக்காரு. இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாமே வந்து வீடியோஸ் எல்லாம். சோ அது முடிச்சிட்டு when you had tea together, chief minister and deputy chief minister உடைய emotions எப்படி இருந்துச்சு when you were like sitting together? See, இப்போ திமுக என்ன சொன்னாங்க, ஒரு காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேன் சுடுகாடுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் சுடுகாடுக்கு போயிட்டாங்க? இல்லை திராவிட நாடு அடைஞ்சிட்டாங்களா? அல்ல அதுக்காக சுடுகாடு போனாங்களா? அதனால இதெல்லாம் இருக்கு அரசியல்ல. Your question, அப்படிதான் நாங்கள் போட்டியிட்டோம், கடுமையாக நாங்கள் உடைச்சோம், ஊர் ஊராக போய் ஓட்டு கேட்டோம், நல்ல தேர்தல் அறிக்கை வைத்தோம், எல்லாம் பாராட்டினாங்க, ஆனால் ஓட்டு போடல. என்ன, ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்கு கொடுக்கல மக்கள். அதனால தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை மாற்றிருக்கின்றோம். கடந்த 4 தேர்தலில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. 2009, 2011, 2014, 2016, இது 5வது தேர்தல். ஆக எங்களுடைய கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களுடைய கருத்து இதெல்லாம் கேட்டு இந்த வியூகத்தை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். அவ்வளவுதான். அடுத்த தேர்தல் வேற வியூகம் இருக்கலாம். இந்த தேர்தலுக்கான எங்களுடைய வியூகம். Sir, I'm Sam Daniel here from NDTV. Yes, Sam. You had a great opportunity to get a commitment from the BJP in terms of the release of the 7 Rajiv convicts in Tamil Nadu to ensure the NEET is revoked in the case of, exempted in the case of Tamil Nadu. But you never had that kind of a commitment from them. How do you, many would say you have been self-centered, opportunistic.
Secondly, do you realize that the ruling AIADMK is using you to ensure their government in the state is safeguarded by getting an assurance from you for the by-elections? See, this alliance here in Tamil Nadu is headed by ADMK. And we are in alliance with alliance headed by ADMK in Tamil Nadu, and we are part of the NDA in the center. We had not had an opportunity to speak with the BJP yet. We were discussing with ADMK all along for the benefit of Tamil Nadu, like our Delta issues, Kaveri issues, or NEET exam issues, agricultural issues, government employees issues, labor issues, irrigation issues, alcohol issues, sand issues, like all lot of issues like. And there we have got an assurance from the Chief Minister for that. When we meet BJP shortly, that is shortly, we will definitely reiterate with them, and I have given a commitment to the public as well, like, for the release of 7 persons, and also for NEET, and also the issues where the central government will decide. The second question on this AIADMK trying to safeguard its government by getting a commitment for support. No, it's an electoral understanding, and that is what has happened today. Thank you. Sir, one நிமிஷம். Sir. நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. சார் 8 வழிச்சாலைக்கு 8 வழிச்சாலையை இன்றும் நாங்கள் எதிர்க்கின்றோம், நாளையும் எதிர்ப்போம். நாங்கள் அதான் சொல்றேன், நாங்கள் தமிழக அரசுடன் வலியுறுத்தி இந்த திட்டத்தை ரத்து செய்ய நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். சார் ரெண்டு விஷயம் சார் மீது என் பேரிலே நாங்கள் வழக்கை போட்டிருக்கின்றோம். அது இருக்கிறது, அது சட்டம் தன் கடமையை செய்யும். சார் சார் முன் வைப்போம். நீங்க பார்க்க தானே போறீங்க, நீங்க முன் வைப்போம். நாங்க ஷபீர், உங்க கேள்வி போதும். சார் இங்க ரெண்டு விஷயம் சார், லெஃப்ட் சைடு சார் ரெண்டு விஷயம். புதுசா என்ன கேள்வி கேளுங்களேன் சார். எஸ் எஸ் ப்ளீஸ். சார் ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கூடாது அப்படின்னு சொன்னது பாமக. அந்த நிலைப்பாட்டுல மாற்றம் இருக்கா? இல்ல ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கூடாதுன்றது பாமகவுடைய நிலைப்பாடு. அதில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? ஒன்னு வந்து இவிகே சிலங்கோவன் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. டாக்டர் ராமதாஸ் அதாவது ஜூனியர் மோடி, அதாவது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல. ஒன்னு தனது குடும்ப சொந்தங்களை அரசியலுக்கு வந்தா வந்து சவுக்கடி அடிப்போம், அதே போல திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதி அளிச்சாரு. அவரு வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி ஜூனியர் இன்னொரு விஷயம், ஆளுங்கட்சியில நாங்க என்னைக்கு ஆண்டோம்? நாங்க ஆளுங்கட்சியில இருக்கிறோமா, இல்லாட்டி இதுக்கு முன்னாடி ஆண்டோமா? நாங்க வாக்குறுதி நிறைவேற்றது. நீ சொல்ற வாக்குறுதி என்ன? அது வந்து பொதுமக்களோட வாக்குறுதி, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சார் இன்னொரு விஷயம் சார், உங்க கட்சியில இருந்து விலகுன ராஜேஸ்வரி பிரியா அவங்க இனிமேல் பாமக ஊழலை பத்தி பேச முடியாது, அதிமுகவோட கூட்டணி வச்சதால ஊழலை பத்தி பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்களுடைய கருத்து. சார் இங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய சட்டம் மத்திய அரசிடம் நிலுவையில் இருக்கிறது. அதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல, நிலுவையில் இருக்கு. அந்த சட்டத்தை நாங்கள் அழுத்தம் கொடுத்து அதை ஜனாதிபதி கையெழுத்து போட எங்களால் வைக்க முடியும். அப்படி வைத்தால் தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க முடியும். சட்டம் ஏற்கனவே இருக்கு, அது முழுமையாக அடைய வேணா ஜனாதிபதி கையெழுத்து போடணும், அவ்வளவுதான் போடணும். வணக்கம், this is Sanjeevi from Republic TV. சார் வணக்கம், சஞ்சீவி from Republic TV. சார் தமிழ்நாட்டில் இருக்க 39 எம்பிக்கள்ல இருக்கிறதுலே லீஸ்ட் அட்டெண்டன்ஸ் நீங்க தான், just 46%. and number of questions raised 50, number of debates வெறும் 12 தான். இருக்கிறதுலே லீஸ்ட் நீங்க தான். ஸோ தர்மபுரி மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன சார்? தர்மபுரி வாக்காளர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற
ஒரே ஒரு புதிய ரயில் திட்டம் என்னுடைய தொகுதியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். மொரப்பூர் தர்மபுரி இணைக்கின்ற திட்டம். தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு புதிய ரயில் திட்டம் கூட வேற எந்த தொகுதியிலையும் வரல. என் தொகுதியில் ஒன்று தான் வந்திருக்குது. இதற்காக நான் 19 முறை அமைச்சர்களை நான் சந்தித்தேன். இப்போ அடுத்த வாரம் அதற்கு அடிக்கல் நாட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பு அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. 359 கோடி ரூபாய் 36 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்று. அடுத்தது தர்மபுரியில் கடுமையான வறட்சி, குடிநீர் பற்றாக்குறை. இதற்கு முன்பு தொடர்ந்து தர்மபுரியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒவ்வொரு பகுதிக்கு சென்று கிட்டத்தட்ட அங்கே 10 நீர் பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. அதை பல முறை இப்போ எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம்னு ஒன்று இருக்கு. இது நீண்ட கால கோரிக்கை. அது கிட்டத்தட்ட 3 முறை நானே போராடினேன். பல முறை அழுத்தம் கொடுத்த முதலமைச்சர்கள்லாம் சொல்லி தொடர்ந்து போராடி மக்கள் இயக்கமாக மாற்றி இன்னைக்கு அரசாங்கம் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜெகநாதன் கோம்பை திட்டம்னு காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் உள்ள நடந்து போய் அங்கே அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு அதற்கு நிதி அறிவிச்சிருக்கிறாங்க. 2. மூணாவது, குமார் செட்டி ஏரியிலேருந்து ஜர்தலா ஏரி வரைக்கும் ஒரு திட்டம், ஜர்தலா ஏரியிலேருந்து புலிக்கரை ஏரிக்கு ஒரு திட்டம், இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதிமுகவோடு பாமக ஏன் கூட்டணி வைத்தது என்பது குறித்த விளக்கத்தை செய்தியாளர் சந்திப்பின் போது பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்து வருகிறார். அவரிடம் பல கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். மேலும் திமுகவோடு பாமக கூட்டணி வைக்காததன் காரணமாகவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பாமக மீது விமர்சனங்களை முன்வைக்கிறார், ஆதங்கத்தோடு முன்வைக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்களையும் அவர் அந்த சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். தருமபுரி தொகுதிக்கு இதுபோன்ற விஷயங்களை எல்லாம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் செய்தார் என்றும், வரக்கூடிய பிரச்சாரத்திலும் தற்போது இருக்கக்கூடிய தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்தும் கொள்கையிலிருந்தும் எள்ளளவும் மாறுபட மாட்டோம் என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தொடரும் அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள www.news18tamil.com இணையதளத்தை பாருங்கள்.